வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மார்ச் மாதம் ஒரு சப்போர்ட்டிவ் மந்த் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1400 புள்ளிகள் அதிகரித்து போன வாரத்திலே 0.72% அதிகரித்து 23,520 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ குட் பாசிட்டிவ் நோட் இயர் அண்ட் முடிவில். அது மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோன்னா ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அதுவும் பண்ணியிருந்தது குறிப்பிடத்தக்கது. போன வாரத்தில் எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 21,779 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓவராலாக 26,000 கோடி மார்ச் மாதம் முதலீடு செஞ்சுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போன வாரம் 849 கோடிக்கு விற்றுருக்காங்க. துறைகளை பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ பேங்க் 2.16%, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 2.06% அண்ட் எஃப்எம்சிஜி 1.14% ஏரிய துறைகள். இறங்கினதில் பார்த்தோன்னா ரியாலிட்டி, ஆட்டோ, ஃபார்மான் மீடியா. இதில் ஃபார்மான் மீடியா ஒரு பிக் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டாக் ஆஃப் த வீக்னு பார்த்தோன்னா பிஎம்எல், பிஎஸ்சி அண்ட் பிடிசி இது மூன்றும் நன்கு பண்ணியுள்ளது. அண்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா டிவிஎஸ் சப்ளை செயின் அண்ட் ஈஸ்மை ட்ரிப் இது ரெண்டும் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். மார்க்கெட் முடிவடைந்திருப்பது ஒரு பாசிட்டிவ் நியூட் அப்படிங்கிறதுல மெயினாக லார்ஜ் கேப் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை விட. அதை நம்ம அதில் பார்க்க வேண்டியது. தென் குளோபல் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1-4% வரை இறங்கி இருக்கிறது. ஸோ இவை இறங்கியும் நமது சந்தைகள் ஒரு பெட்டர் ஆக்ஷன்ஸ் கொடுத்துருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், நியூ ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பமாகிறது, அதில் முதல் வாரம். ஸோ எப்படி இருக்கும், சந்தைகள் என்னெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் உங்களுடைய கண்ணோட்டம் இல்லையா? அதில் முதல்ல திங்கட்கிழமை நாளைய தினம் ரம்ஜான்னால மார்க்கெட் லீவு, அதனால் ஒரு ஷார்ட் டேர்ம் வீக்னு சொல்லலாம். அதாவது வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் வாங்கக்கூடிய பங்குகளை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் டெலிவரி வரும். ஸோ அதனால் என்ன சொல்கிறது, ஸோ இட் இஸ் கெட் ஸ்ட்ரக். அதனால் இந்த வாங்கி விற்பதிலே சில சங்கடங்கள் இருக்கக்கூடும். அதை தெளிவாக பார்த்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் விநியோகம் செய்யுங்கள். இரண்டாவது, வரும் வாரத்தில் பார்த்தோன்னா நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த யூஎஸ்னுடைய டாரிஃப் ஹைக். அது எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் செக்டாரில் 25% இருக்கக்கூடும் என்பது. தென் ரெசிப்ரோக்கல் டாரிஃப், தென் குளோபல் ட்ரேட் வார். ஸோ இது எல்லாமே இதை தவிர யூஎஸ்னுடைய இன்ஃப்ளேஷன் மற்றும் அவங்களுடைய குளோபல் க்ரோத்தில் இருக்கக்கூடிய வீக்னஸ். ஸோ இதெல்லாம் உலகளாவிய சந்தைகளில் ஒரு மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருந்தாலும் நமது சந்தைகளை பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸு ட்ரிவன் பை பார்த்தோன்னு வச்சுக்கலாம் இந்தியன் மார்க்கெட்னே சொல்லலாம். ஏன்னாக்க எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக வாங்கி கொண்டுட்ருக்காங்க. மெயினாக எஃப்ஐஐ அவங்களுடைய ஷிஃப்ட்டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சைனா அண்ட் யூரோப் டு இந்தியா. ஸோ அப்படிங்கிறதுனால எஃப்ஐஐ பையிங் இருக்கக்கூடும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. மேலும் இந்தியன் மார்க்கெட் ஆல்ரெடி ப்ரைஸ்ட் இன் த டேரிஃப் வார்னு சொல்லுவோம்ல, அதை அந்த இம்பேக்டை இந்த பொட்டென்ஷியல் டேரிஃப் இம்பேக்டை ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இனிமேல் அதில் ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்காதுன்னு தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் 2 வருஷத்து லோவை தொட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இட் இஸ் ஐஎன்ஆர் இஸ் ஸ்ட்ரெங்தனிங் இல்லையா? தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஏப்ரல் 9 உள்ள மீட்டிங்கில் ஆர்பிஐ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கும். தென் கவர்மெண்ட்டுடைய பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நோட்டபிளி மார்ச் மாதம் பார்த்திங்கனாக்க எஃப்ஐஐ ஃபஸ்ட்டு நெட் பையிங் மந்த்னு சொல்லலாம் கடந்த 5 மாதத்தில். மேலும் வரக்கூடிய நாட்களில் ஜாம் பேக்டு டேட்டா இருக்குது, எக்கனாமிக் டேட்டாஸ். ஒன்று பிஎம்ஐ டேட்டா, யூஎஸ், இந்தியா, யூரோப் அண்ட் அதர் கண்ட்ரீஸ். நீங்கள் பார்த்தோன்னா ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா, ஜிஎஸ்டி டேட்டா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டா, ஃபாரஸ்ட் ரிசர்வ் இப்படின்னு நிறைய விஷயங்கள் அடுத்த 4 தினங்களுக்கு இருக்குது. அதற்கு தகுந்தாற்போல்
ரியாக்ஷன் இருக்கும் என்று சொல்லலாம். மற்றும் துறைகளை பார்க்கும் பொழுது டிஃபென்ஸில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், கிட்டத்தட்ட ஒரு 55,000 கோடி ரூபாய்க்கு மேலே டிஃபென்ஸ் துறைக்கு வந்து மத்திய அரசாங்கம் நிதியை ஒதுக்கியுள்ளதால் இந்த துறை வந்து பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதேமாரி ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஒரு 10 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 25,000 கிலோமீட்டர் வந்து புதுசாக ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு நிதின் கட்காரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அந்த துறையும் மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸ் மெயினாக வந்து அதில் வந்து 2 விஷயங்க, வெயிலும் ஏறிட்டு இருக்குது, அதுபோல் ப்ரைஸையும் ஏற்ற போகிறாங்க. ஸோ இதனால் இந்த துறையில் உள்ள பங்குகளும் நன்கு இருக்கும். தென் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வரக்கூடிய ஆர்பிஐயில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கிறதுனால ஸோ லிக்விடிட்டி வந்து பெட்டர் ஆகும் என்பதனாலையும் இந்த துறைகளும் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். தென் அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ் மெயினாக வந்து மறுபடியும் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த துறையில் உள்ள பங்குகளும் நன்கு இருக்கும். தென் சிமெண்ட் துறை மெயினாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து கவர்மெண்ட் நிறையா வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த சிமெண்ட்டில் வந்து மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதுமாதிரி கோல்டு ஃபைனான்ஸ் பேங்க்ஸு, ஏன்னா கோல்டுனுடைய விலை வந்து உச்சத்தை தொட்டு கொண்டு இருக்க நிறைய தங்கம் பார்த்திங்கன்னா கடனுக்கு வைக்கிறாங்க இல்லையா, அதனால் பேங்க்ஸில் கோல்டு ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் மொமெண்டம் இருக்கக்கூடும். மேலும் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் இந்த துறைக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கொடுக்கறதுனால இந்த கம்பெனிகளும் நன்கு இருக்கும். தென் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா சப்சிடரி கிட்டத்தட்ட 37,200 கோடி ரூபாய்க்கு சப்சிடரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த துறையும் வரும் வாரத்தில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று நம்பலாம். அதனால் மேலே சொன்ன துறைகளை அழகாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி நாளைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணிங்கன்னா செவ்வாயிலேருந்து புதன் வியாழனுக்குள்ள உங்களால் ஒரு நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். மேலும் டெக்னிக்கலாக நிஃப்டியை பார்த்தோன்னா நிஃப்டி வந்து ஒரு ஹையர் லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு கடந்த 3 வாரங்களாக. அதனால் சம் கூல் ஆஃப்னு சொல்லுவோம், அதாவது ஒரு மாதிரி ஒரு வேகமாக ஓடிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோம்ல, அது மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலில் பார்க்கும்பொழுது நியர் 23,900 இருந்தது 23,900 லெவலில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுவும் என்ன சப்ஜெக்ட் வந்து 23,500க்கு மேலே இருக்கிறதுனால. மேலும் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,400 அண்ட் 23,200. மேலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 51,250க்கு மேலே ஒரு 1000 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். அந்த ரேலி வந்து ஆர்பிஐ ரேட் கட் வரலையும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டியில் வந்து அதுக்கு கீழே விழுந்ததுன்னா 51,000 கீழே வந்து கொஞ்சம் செல்லிங் வரக்கூடும், அதாவது 49 to 50 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். பட் மார்க்கெட் வந்து ஒரு ஹை வாலடைல் மூடன் இருக்கக்கூடும். ஸோ ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.